மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தற்போது வெளிநடப்பு செய்து வருகின்றனர். மற்றும் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சமாஜ்வாதி எம்பி ஜெயா அமிதாப் பச்சன் என்று மாநிலங்களவை தலைவர் அழைத்ததால் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற மக்களவை தேதி குறிப்பிடாமல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன. தொடர்ந்து இது குறித்ததான விவரங்களை ஜீவபாரதி எமது செய்தியாளரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரானது ஜூலை 23 தொடங்கி ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடைபெறும் அப்படின்ட்டு முன்பே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு பிறகாக தொடர்ந்து அது விவாதங்கள்லாம் நடந்துட்டு வந்த நிலையில மாநிலங்களவையில தொடர்ச்சியாக அவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கருக்கும் எதிர்க்கட்சி மூத்த எம்பிக்களுக்கு இடையே வார்த்தை போரானது தொடர்ச்சியாக நடந்து வந்துருந்துச்சு. நேற்றைய தினமும் அதே மாதிரியாக ஒலிம்பிக் தொடர்பான பல்வேறு விஷயங்களும் விவாதிக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கோரியிருந்தாங்க. ஆனா ஜெகதீப் தன்கர் அதுக்கு அனுமதி வழங்கல. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஜெகதீப் தன்கருக்கும் சமாஜ்வாடி கட்சியினுடைய மூத்த எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயா பச்சனுக்கும் இடையே கடுமையான வார்த்தை மோதல் நடந்துருந்துச்சு. குறிப்பிட்டு ஜெயா பச்சன் ஒரு மிக முக்கியமான நடிகையா இருந்தாலும் கூட தற்போது முழுநேர அரசியல்வாதியா இருக்காங்க. அவர்களை ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்ட்டு தான் ஜெகதீப் தன்கர் தொடர்ச்சியாக அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு ஜெயா பச்சன் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு வந்த நிலையில அந்த விஷயமானது கடுமையான வார்த்தை மோதலாக இன்றைய தினம் மாநிலங்களவையில மாறி இருந்துச்சு. அதே போல மூத்த உறுப்பினர்கள் பேசும்போது அந்த மைக்கானது ஆஃப் செய்யப்படுது அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் குறிப்பிட்டு ஜெயா பச்சன் அவர்கள் கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஜெயா பச்சனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட மூத்த எம்பிக்கள் இன்றைய தினம் அந்த அவையை வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் திங்கட்கிழமை வரைக்கும் நடைபெற இருந்த மாநிலங்களவையானது இன்றைய தினமே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.